ஹலோ மை டியர் buddies, வெல்கம் பேக் டு ஃபியூ டு ஃபேன்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ வந்து டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் அந்த படத்தோட ட்ரைலர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஸ்டார் காஸ்ட் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அதுவே செம்மையாக இருந்தது. ஸோ அப்பயே வந்து இந்த படத்தோட எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. அது போக வந்து டிடி ஃப்ரான்ச்சைஸிங்கிறதுனால ஒரு ஒரு ஹிட்டான ஒரு ஃப்ரான்ச்சைஸி தான் அது. ஸோ அதோடைய அடுத்தடுத்த லெவல் அடுத்த படம் அப்படிங்கிறதுனால ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. வாங்க டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் ட்ரெய்லர். நாளைக்கு எங்க தியேட்டர்ல ஸ்பெஷல் ஷோ போடுறோம். அதுக்கு நீங்க வந்தீங்கன்னா நாங்க போடுற படம் எமோஷனா இருக்கும். ஓ செம்மையா பண்ணிருக்காங்க. எங்க ப்ரோ இருக்கோம் நம்ம? ரிவ்யூ எத்தனை படத்தை கலாச்சிருப்ப, இத உள்ள இருந்தே ரிவ்யூ பண்ற பார்க்கலாம். என்னப்பா சொல்ற? உண்மையாவே நம்ம படத்துக்குள்ள தான் இருக்கிறோமா? நம்பவே முடியலையாப்பா. எங்க சார் யாருக்கு தெரியுமா? ராகவன், இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். ஹே ப்ரோ, இது மூவி ப்ரோ. அவர் ஜிவிஎம், நீங்க கிங்ஸ்லி. நீங்க நெல்சன் சொல்லி கொடுத்த ஒரே மாடுலேஷனை வச்சு எல்லா படத்தும் நல்லா கல்லா கட்டுறீங்க. யார் அவன்? ஐயே, அப்ப ஜெயிலர் 2 என்னப்பா உண்மையாவே சாவடிக்கிறோம்? இப்படி ஒரு அழகான இடத்தை உலகத்துல எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. I'll blow your head off if you don't tell me what's going on in this island. இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஐலாண்டுக்குள்ள ஏதோ ஒரு மேஸ்திரி இருக்குப்பா. அப்படிதானப்பா சொல்லுவாங்க. யோ, அது மிஸ்ட்ரியா? யோ, காமெடி எல்லாம் கஷ்ட பண்ண நேரம் இல்ல. வாயா. இந்த ஹோட்டல்ல 3வது மாடிக்கு மட்டும் போகவே கூடாது. மரத்து மேல ஆந்த இருக்கா பாரு. இருக்குதுப்பா. கன்ஃபார்மா ஆர்ஆர் ஜானர் கூட தான் வந்திருக்கும். ஜெசிகா அவ மறுபடியும் வந்துட்டா. என்னப்பா நடக்குதுங்க? ரைட் டு டே ட்ரான்சிஷன் ஷாட் ப்ரோ. ஏய், உள்ள போறோம் ப்ரோ. குவாலிட்டியா இருக்குங்க. யோ, ஃபிளாஷ்பேக் சொல்றது ஏன் நிறுத்துன? சுகர் பேஷண்ட். What happened? குளிருது. Idiot. இந்த ஐலாண்ட்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது? நீ ரிவ்யூ பண்ற தொழில விட்டுறேன்னு சொல்லு, நான் உன்னை உயிரோட விடுறேன். பேசாம ரிவ்யூ பண்றது விட்டு ரீல்ஸ் பண்ண போயிடலாம்ப்பா. யோ, நீ மவுத் பண்ணி சுமாரியா? இவ்வளவு ஒரு ஹாலிவுட் போய் தோல் விட்டு போடுமா? அந்த பேயா என்னன்னு பாத்துறீங்க? சரிப்பா பிரசனாவதப்பா. I've been waiting for someone like you, I guess. இங்கிலீஷ் டியூஷன் எடுக்கறாராப்பா? ஐயா ஐயா, அந்த பொண்ணை ஜாயிண்ட் அடிக்க பாக்குறாரு ஐயா. ஐயோ, ட்ரீம் சாங் உள்ள போயிட போறாங்கப்பா. சீக்கிரம் வாப்பா. ஏய் ரீக்ரியேஷனா? கிஸ்ஸா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டுங்க. மூவி ரிவ்யூ பண்ற தொழில் செய்யறாரு சந்தானம். அவரே வந்து அந்த மூவிக்குள்ள போயிடுறாரு. ஏன்னா அது பேயோட சதினால. ஸோ அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வெளியே நம்ம ரியல் லைஃபுக்கு எப்படி வர்றாரு அப்படிங்கிறது தான் மெயின் பிளாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் உள்ள என்னென்ன நடக்குது, ஸோ ஜிபிஎம்மோட அந்த ரீக்ரியேஷனு, அப்புறம் நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் இருக்காருல்ல, அவரையும் ஒரு ஷாட்டில் வந்து கலாச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா காமெடி ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெய்லராக நல்லா தெரியுது. படத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபன் ரைடு நமக்கு தியேட்டரில் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. மெயின் திங் என்னன்னா சந்தானமும் மொட்டராஜேந்திரன் இவங்க 2 பேரோட காம்போ அங்கே ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பிளாஸ்ட்டுங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஃபுல் லென்த் மூவிலையும்
ட்ராவல் பண்ண போகிறாங்க ஒட்டுக்கா. ஸோ அவங்களோட காம்போ ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா காமெடியில் படம் பிளாஸ்ட்டு வேற லெவல். ஆர்யா தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதுவே வந்து ஒரு செம்மையான ஒரு விஷயம். ஏன்னா சந்தானம் ஒரு ஹீரோ நடிகர் படத்தை ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி ஹீரோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான விஷயம், ஆரோக்கியமான விஷயம் தமிழ் சினிமாவுக்கு. ஸோ அடுத்தடுத்து நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணணும். தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல படங்கள் நிறைய கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு May 16 வந்து ஒரு 3 நாள் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு எது கன்வின்சிங்காக இருக்குது, எந்த படத்துக்கு நம்ம போனால் நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு எது தோணுதோ அந்த மாதிரியான ஜானர் வந்து சூஸ் பண்ணி இப்போ பார்த்துட்டு ஹாப்பியாக வாங்க. ஏன்னா செலவு பண்ணுற ஒரு காசும் ரொம்ப முக்கியம். ஓகே கேஸ், ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. பாய்.